தலைப்பு செய்திகள். வரி செலுத்துனர் அடையாள இலக்கம் டின் நம்பர் பெறுவதற்கான காலவரையறை. குற்றவாளிகள் யாராக இருந்தாலும் சட்டத்தின் முன் நிறுத்தப்படுவார்கள், ஜனாதிபதி தெரிவிப்பு. கிறிஸ் கொடுக்கல் வாங்கல் விவகாரம். நாவல் ராயபக்சவுக்கு எதிரான வழக்கில் இந்திய சாட்சிகளுக்கு நீதிமன்றம் அழைப்பாணை. மட்டக்களப்பில் பராமரிக்கப்படாத வெட்டுக்காணி உரிமையாளர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை. வெனிசுலா இரட்டை நிலநடுக்கம், உயிரிழந்தோர் எண்ணிக்கை 164 உயர்வு. ஐரோப்பாவில் வரலாறு காணாத வெப்ப அலை. விரிவான செய்திகள். வரி செலுத்தினர் அடையாள இலக்கமானது ஜூன் மாதம் 30ஆம் தேதிக்கு முன்னர் பெற்றுக்கொள்ளப்பட வேண்டும் என எந்த விதமான காலவரையறையும் இதுவரை நிர்ணயிக்கப்படவில்லை என தெரிவிக்கப்பட்டுள்ளது. வரி செலுத்தினர் அடையாள இலக்கம் டின் பெற்றுக்கொள்வதற்காக யாழ்ப்பாணம் காங்கேசந்துறை வீதியில் அமைந்துள்ள உள்நாட்டு இறைவரி திணைக்களத்தின் யாழ்ப்பாண பிராந்திய அலுவலகத்தில் அண்மைய நாட்களில் காலையில் பொதுமக்கள் நீண்ட வரிசையில் தினமும் நிற்பது தொடர்பாக அரசாங்க அதிபர் மருதலிங்கம் பிரதீபன் நேற்றைய தினம் அலுவலகத்தின் பிராந்திய ஆணையாளருடன் தொலைபேசி மூலம் தொடர்பு கொண்டு கலந்துரையாடியுள்ளார். மேற்படி கலந்துரையாடுவதற்கு அமைவாக பின்வரும் விவரங்களை பொதுமக்களுக்கு அரசாங்க அதிபர் தெரியப்படுத்தியுள்ளார். இதன் அடிப்படையில் வரி செலுத்துனர் அடையாள இலக்கமானது ஜூன் மாதம் 30ஆம் தேதிக்கு முன்னர் பெற்றுக்கொள்ளப்பட வேண்டும் என்ற எந்த விதமான காலவரையறையும் நிர்ணயிக்கப்படவில்லை. வரி செலுத்தினர் அடையாள இலக்கத்தினை பெற்றுக்கொள்வதற்காக உள்நாட்டு இறைவரி திணைக்களத்தினால் எந்தவித கட்டணமும் அறவிடப்பட மாட்டாது. அவ்வாறு கட்டணம் செலுத்துவதோ அல்லது பெற்றுக்கொள்வதோ தண்டனைக்குரிய குற்றமாகும். ஏற்கனவே வரி செலுத்தினர் அடையாள இலக்கம் உள்நாட்டு இறைவரி திணைக்களத்தில் பதிவு செய்யப்பட்டிருப்பின் உரியவர் தனது தேசிய அடையாள அட்டையினை காண்பித்து வரி செலுத்தினர் அடையாள இலக்க சான்றிதழை பெற்றுக்கொள்ள முடியும். வரி செலுத்தினர் அடையாள இலக்கம் உள்நாட்டு இறைவரி திணைக்களத்தில் பதிவு செய்யப்பட்டிருக்காவிடின் ஆன்லைன் மூலமாகவோ அல்லது உள்நாட்டு இறைவரி திணைக்களத்தின் உரிய விண்ணப்ப படிவத்தினை பூர்த்தி செய்து சமர்ப்பிப்பதன் மூலமாகவோ பெற்றுக்கொள்ள முடியும். டின் சான்றிதழ் தபால் மூலம் அனுப்பி வைக்கப்படும். மேலதிக விவரங்களுக்கு 02122173333 என்னும் தொலைபேசி இலக்கத்திற்கு தொடர்பு கொண்டு அறிய முடியும். ஊழல், ஒழுங்கமைக்கப்பட்ட குற்ற கும்பல்கள், போதைப்பொருள் வியாபாரிகள், குற்றங்கள் மற்றும் அரசியல் ஆகிய அனைத்தும் ஒடுக்கப்பட வேண்டும் என்றும் அதற்கான சட்டங்களும் அரசு நிறுவனங்களும் உள்ளன என்றும் துரதிர்ஷ்டவசமாக தற்போது எதிர்க்கட்சியினரே இவற்றுக்கெல்லாம் பிரதான குற்றச்சாட்டப்பட்டவர்களாக மாறியுள்ளதாகவும் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார். பாராளுமன்றில் நேற்று விவாதத்திற்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட போதைப்பொருள் ஒழிப்பு மற்றும் ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றங்களை ஒடுக்குவது குறித்த பிரேரணையில் கலந்து கொண்டு உரையாற்றிய போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். குற்றங்களை ஒடுக்குவதில் குற்ற புலனாய்வு திணைக்களத்தின் பணிப்பாளர் பிரதி பொலிஸ் மா அதிபர் ஷானி அபேசேகர பெரும் பங்காற்றி வருவதாகவும் இன்று அவர் எதிர்க்கட்சியின் எதிரியாக மாறியுள்ளார் என்றும் ஜனாதிபதி இதன்போது குறிப்பிட்டார். இதேவேளை லஞ்ச ஊழல் ஒழிப்பு விசாரணை ஆணைக்குழுவின் பணிப்பாளர் நாயகம் ரங்க திசாநாயக்க, பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சின் செயலாளர் அமைச்சர் ஆனந்த விஜயபால, சட்டமா அதிபர் திணைக்களத்தின் சார்பில் திலீப பீரிஸ் மற்றும் நீதிமன்றமும் இன்று எதிர்க்கட்சியின் எதிரிகளாக மாறியுள்ளதாக ஜனாதிபதி தெரிவித்துள்ளார். இன்று நியாயம், நீதி, ஜனநாயகம் மற்றும் நல்லாட்சி என்பவற்றை எதிர்க்கட்சியால் தாங்கிக் கொள்ள முடியாமல் உள்ளது. அரசுக்குள்ளே இருந்து கொண்டு அரசு அனுசரணையுடன் குற்றங்கள் இழைக்கப்பட்டிருந்தால் அந்த குற்றவாளிகளை வெளிப்படுத்தக்கூடாதா? அது நாட்டை காட்டிக் கொடுப்பதா? அது தேச துரோகமா? இல்லை, அது ஒரு நாகரிக அரசை கட்டியெழுப்பும் நோக்கமாகும். எமது அரசை நாம் ஒரு நாகரிகமான அரசாக மாற்ற வேண்டும் என தெரிவித்துள்ளார். பாராளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்சவிற்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்டுள்ள சர்ச்சைக்குரிய கிறிஸ் திட்டல் கொடுக்க வாங்கல் தொடர்பான வழக்கில் 2 இந்திய சாட்சிகளுக்கு அழைப்பாணை அனுப்புமாறு கொழும்பு மேல் நீதிமன்றம் நேற்று உத்தரவிட்டுள்ளது. வெளிநாட்டு சாட்சிகளுக்கு அழைப்பாணை விடுப்பதற்கான நீதி சேவை ஆணைக்குழுவின் சுற்றறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளதுபடி சட்ட நடைமுறைகளை பின்பற்றி இந்த அழைப்பாணைகளை அனுப்புமாறு நீதிமன்றம் பணித்துள்ளது.
குறித்த 2 இந்திய சாட்சிகளையும் தம்மால் தொடர்பு கொள்ள முடியவில்லை என குற்றப்புலனாய்வு திணைக்களம் நீதிமன்றத்திற்கு அறிவித்ததை தொடர்ந்து இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. அதன்படி வெளிநாட்டு சாட்சிகளுக்காக நிறுவப்பட்ட சட்ட நடைமுறைகளுக்கு இணங்க அழைப்பாணைகளை வழங்குவதற்கு நடவடிக்கை எடுக்குமாறு கொழும்பு மேல் நீதிமன்ற நீதிபதி நதி அபர்ணா சுவந்தருகொட அறிவித்துள்ளார். இலங்கையில் ரக்பி விளையாட்டை ஊக்குவிப்பதாக கூறி இந்தியாவின் கிரிஷ் நிறுவனத்திடமிருந்து 70 மில்லியன் ரூபாய் பணத்தை பெற்றுக்கொண்டதன் மூலம் நாமல் ராஜபக்ஷ பண சுத்திகரிப்பு தடுப்பு சட்டத்தின் கீழ் குற்றமிழைத்துள்ளதாக கூறி சட்டமா அதிபரால் இந்த வழக்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. இந்த வழக்கின் ஆரம்பகட்ட விசாரணை கடந்த மாதம் நிறைவடைந்த நிலையில் வழக்கை எதிர்வரும் ஜூலை மாதம் 7ஆம் திகதி விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளுமாறு கொழும்பு மேல் நீதிமன்றம் ஏற்கனவே உத்தரவிட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. 2027ஆம் ஆண்டில் பாடசாலைகளின் 1ஆம் தரத்திற்கு மாணவர்களை சேர்ப்பதற்கான சுற்றறிக்கையை கல்வி, உயர்கல்வி மற்றும் தொழிற்கல்வி அமைச்சு வெளியிட்டுள்ளது. இதற்கமைய இந்த மாணவர் சேர்க்கை செயல்முறை தொடர்பான 25/2026 இலக்க சுற்றறிக்கையை கல்வி அமைச்சின் அதிகாரப்பூர்வ இணையதள முகவரிக்கு சென்று பெற்றுக்கொள்ள முடியும் என அந்த அமைச்சு மேலும் தெரிவித்துள்ளது. மட்டக்களப்பு மாநகர சபை எல்லைக்குட்பட்ட பகுதிகளில் டெங்கு நுளம்பு பெருக்கத்தை கட்டுப்படுத்தி பொதுமக்களின் சுகாதார பாதுகாப்பினை உறுதி செய்யும் நோக்குடன் பராமரிக்கப்படாத வெற்றுக்காணிகளின் உரிமையாளர்களுக்கு எதிராக நீதிமன்றத்தின் ஊடாக கடுமையான சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என மட்டக்களப்பு மாநகர சபை முதல்வர் சிவம் பாக்கியநாதன் தெரிவித்துள்ளார். வியாழக்கிழமை நடைபெற்ற விசேட ஊடகவியலாளர் சந்திப்பிலேயே அவர் இதனை உத்தியோகபூர்வமாக அறிவித்துள்ளார். மாநகர சுகாதார வைத்திய அதிகாரியின் ஆலோசனையின் பேரிலும் பொது சுகாதார பரிசோதகர்களின் தொழில்நுட்ப வழிகாட்டலின் கீழும் இந்த விசேட சுகாதார திட்டங்கள் தற்போது மாநகர சபை எல்லைக்குள் தீவிரமாக நடைமுறைப்படுத்தப்பட்டு வருகின்றன. மாநகர சபை எல்லைக்குள் தற்போது எதிர்கொள்ளும் பிரதான சவால்களில் ஒன்றாக பராமரிக்கப்படாத வெற்றுக்காணிகள் காணப்படுகின்றன. இக்காணிகளின் உரிமையாளர்கள் அவற்றை முறையாக பராமரிக்காததன் காரணமாக அயலவர்கள் மற்றும் பாதசாரிகள் இக்காணிகளுக்குள் பிளாஸ்டிக் கழிவுகளையும் ஏனைய குப்பைகளையும் கொட்டுவதனை ஒரு வழக்கமாக கொண்டுள்ளனர். இது டெங்கு நுளம்புகள் பெருகுவதற்கும் பொது சுகாதார சீர்கேட்டிற்கும் வழிவகுக்கின்றன. துப்புரவு செய்யப்படாமல் அடையாளம் காணப்பட்டுள்ள காணிகளின் உரிமையாளர்கள் கண்டறியப்பட்டு அவற்றை உடனடியாக தூய்மைப்படுத்துமாறு அறிவுறுத்தல்கள் வழங்கப்பட்டு வருகின்றன. மாநகர சபையின் இந்த அறிவுறுத்தல்களை பின்பற்ற தவறும் பட்சத்தில் அலட்சியம் காட்டும் காணி உரிமையாளர்களுக்கு எதிராக நீதிமன்றத்தினூடாக கடுமையான சட்ட நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் எனவும் அடையாளம் காணப்பட்ட காணிகளின் உரிமையாளர்கள் எவரும் முன்வராத பட்சத்திலோ அல்லது காணிகளை பராமரிக்க இணங்காத பட்சத்திலோ அவை மாநகர சபைக்கு சொந்தமானது என்ற அறிவித்தல் பலகைகள் அக்காணிகளின் நடப்பட்டு அவர் மாநகர சபையின் நேரடி பாதுகாப்பின் கீழ் கொண்டுவரப்படும். பொதுமக்களின் ஆரோக்கியத்தை பாதுகாக்கும் இவ்வேலை திட்டத்திற்கு தத்தமது காணிகளை தூய்மையாக பேணி அனைத்தும் குடிமக்களும் மாநகர சபைக்கு முழுமையான ஒத்துழைப்பை வழங்க வேண்டும் என மட்டக்களப்பு மாநகர சபை முதல்வர் சிவம் பாக்கியநாதன் தெரிவித்துள்ளார். வெனிசுலாவில் ஏற்பட்ட இரட்டை நிலநடுக்கங்களினால் உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 164ஆக உயர்ந்துள்ளதாக அந்நாட்டின் பதில் ஜனாதிபதி டெஸ்லி ரொட்ரிக்ஸ் தெரிவித்துள்ளார். இதேவேளை 971 பேர் காயமடைந்துள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. அமெரிக்க புவியியல் ஆய்வு மையத்தின்படி மொண்டல்பான் பகுதியிலிருந்து 13.2 கிலோமீட்டர் ஆழத்தில் ரிக்டர் அளவுகோலில் 7.1 ரிக்டர் அளவாக இந்த நிலநடுக்கம் பதிவாகியுள்ளது. நிலநடுக்கத்தை தொடர்ந்து கராகஸ் நகரில் கட்டிடங்கள் இடிந்து விழுந்துள்ளதாகவும் அங்கிருந்த மக்கள் அந்த இடங்களை விட்டு வெளியேறியுள்ளதாகவும் ராய்ட்டர் செய்தி சேவை தெரிவிக்கின்றது. இதற்கிடையில் வெனிசுலாவில் ரிக்டர் அளவுகோலில் 7.5 ரிக்டர் அளவிலான மற்றொரு சக்தி வாய்ந்த நிலநடுக்கமும் ஏற்பட்டுள்ளதுடன் இதன் காரணமாக தலைநகரின் சில கட்டிடங்கள் இடிந்து விழுந்து பலத்த சேதமடைந்துள்ளன. இந்த 2 நிலநடுக்கங்கள் ஏற்பட்டதை தொடர்ந்து வெனிசுலா மற்றும் அதனையொட்டிய கரிபியன் தீவுகளுக்கு சுனாமி எச்சரிக்கையும் விடுக்கப்பட்டதாக வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன.
பிரித்தானியா, இத்தாலி, பிரான்ஸ், சுவிட்சர்லாந்து மற்றும் ஸ்பெயின் ஆகிய ஐரோப்பிய நாடுகளின் வெப்பநிலை கடுமையாக உயர்ந்து வருகின்றது. வரலாறு காணாத வெப்ப அலை காரணமாக பள்ளிகள் மூடப்பட்டுள்ளன. போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளதுடன் ஈஃபில் கோபுரம் உட்பட அனைத்து சுற்றுலா தலங்களும் மூடப்பட்டுள்ளன. உலக சராசரியை விட 2 மடங்கு அதிகமான வெப்ப அலையால் ஐரோப்பியா தத்தளித்து வருவதாக உலக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. கடந்த செவ்வாய் அன்று பிரான்சில் 44.3 டிகிரி செல்சியஸ் என்ற சாதனை அளவிலான அதிகபட்ச வெப்பநிலை பதிவாகியுள்ளது. அங்குள்ள 58 மாகாணங்களுக்கு சிவப்பு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. வெப்பத்திலிருந்து தப்பிக்க மக்கள் ஆறுகளிலும் கால்வாய்களிலும் குளித்து நேரம் கழித்து வருகின்றனர். இந்த நிலையில் கடந்த வாரத்தில் மட்டும் பிரான்சில் வெவ்வேறு இடங்களில் வெப்பத்திலிருந்து தப்பிக்க நீர்நிலைகளுக்கு இறங்கிய மக்களில் 40 பேர் மூழ்கி உயிரிழந்துள்ளதாக அந்நாட்டு பிரதமர் செபாஸ்டியன் லெகோர்னு தெரிவித்துள்ளார். இதில் பெரும்பாலும் இளவயதினர் எனவும் அவர் தெரிவித்துள்ளார். கடந்த 4 ஆண்டுகளில் ஐரோப்பியா முழுவதும் வெப்பம் தொடர்பான காரணங்களால் 2 லட்சம் மக்கள் உயிரிழந்துள்ளதாகவும் அதில் பெரும்பாலானவற்றை முன்னெச்சரிக்கை நடவடிக்கையால் தடுத்திருக்க முடியும் எனவும் ஐரோப்பியாவில் உள்ள உலக சுகாதார அமைப்பு அலுவலகம் இந்த மாதம் தெரிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. வரலாற்றில் இன்று 1976 கனடாவின் சிஎன் கோபுரம் பொதுமக்கள் பயன்பாட்டிற்காக திறந்து வைக்கப்பட்டது. 1995 கத்தாரில் இடம்பெற்ற இராணுவ புரட்சியில் ஷேக் அமத் பின் கலிபா அல் தானி அவரது தந்தை கலிபா பின் அமது அல் தானியை கவிழ்த்து ஆட்சியை பிடித்தார். 1995 அடிஸ் அபாபாவில் எகிப்திய அரசு தலைவர் ஓசினி முபாரக் மீது கொலை முயற்சி மேற்கொள்ளப்பட்டது. 2015 ஐக்கிய அமெரிக்க உச்ச நீதிமன்றம் அரசமைப்பின் 14வது திருத்தத்தின்படி ஒருபால் திருமணம் புரிவதற்கு உரிமை உள்ளதென தீர்ப்பு வழங்கியது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை கிளிக் பண்ணவும்.